Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி அசைன்மென்ட் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து வீடியோ போட்டு சொல்லிருந்தேன் அசைன்மென்ட் வந்து சீக்கிரமா அப்டேட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன். சில டிபார்ட்மென்ட்க்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வெப்சைட்ல அசைன்மென்ட் क्वेश्चंस எல்லாம் அப்டேட் ஆயிருச்சு. சில பேருக்கு வந்து பார்ஷியலா அப்டேட் ஆயிருக்கு. சில கோர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆகாமலே இருக்கு फ्रेंड्स. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் லாகின் பண்ணி இப்போ செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து அசைன்மென்ட் क्वेश्चन வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்க ஸ்டூடண்ட் லாகின் பண்ணி உள்ள போய்ட்டு அசைன்மென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இயர் செமஸ்டர் அப்படினு கேக்கும். நீங்க இப்போ எந்த செமஸ்டருக்கு வந்து அசைன்மென்ட் எழுத போறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் வந்து கிளிக் பண்றேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா கோர்ஸ் நேம்னு இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசைன்மென்ட் நம்பர் கேக்கும். நான் 1 வந்து கொடுத்துட்டு சர்ச் அப்படினு கொடுத்தனா கீழ பாத்தீங்கன்னா அசைன்மென்ட் வந்து இந்த போல வந்துரும். கீழ பாத்தீங்கன்னா நீங்க எந்த செமஸ்டர் படிக்கிறீங்க, அசைன்மென்ட் क्वेश्चन பேப்பர், கோர்ஸ் நேம், அப்புறம் கோர்ஸ் கோட், அசைன்மென்ட் நம்பர், டியூ டேட், அடுத்து பாத்தீங்கன்னா அப்லோட், அடுத்து ஸ்டேட்டஸ். அப்லோட்ன்றதை கிளிக் பண்ணி தான் வந்து நீங்க அசைன்மென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணனும். நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்க சப்மிட்டட்னு வந்துரும். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் கமிங் 31st வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 15 நாள் கிட்டக்க தான் இருக்கு फ्रेंड्स. நீங்க அதுக்குள்ள உங்க அசைன்மென்ட்ஸ் எழுதி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல சப்மிட் பண்ணா மட்டும் போதும். நீங்க எழுதி யுனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. சோ டைம் வந்து கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா வந்து அசைன்மென்ட் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுன்லோட்னு இருக்கத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான क्वेश्चन பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிரும். சோ இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை அசைன்மென்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் அசைன்மென்ட்ஸ் வந்து 2, மேக்ஸिमम மார்க்ஸ் வந்து 30 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ எல்லா அசைன்மென்ட்ஸ்க்கும் சேர்த்து உங்களுக்கு 30 மார்க் வந்து இருக்கும். 1000 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா क्वेश्चंस எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து நீங்க எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க फ्रेंड्स. டைம் கம்மியா தான் இருக்கு. இப்போ எழுதுனா தான் வந்து உங்களுக்கு டைம் வந்து கரெக்ட்டா இருக்கும். இதே போல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அசைன்மென்ட் क्वेश्चन வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க எழுதிட்டு நீங்க ஆன்லைன்லயே வந்து அப்லோட் பண்ணிருங்க. எப்படி வந்து அசைன்மென்ட் எழுதுறது அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு என்ன அப்டேட் கிடைச்சாலும் இமீடியட்டா நான் வீடியோ போட்டு சொல்றேன். Thank you for watching.